பேர் செல்வி. இந்த ஒர்க் பார்த்துட்ருக்கோம். ஊர் வேங்காம்பட்டி. 8 வருஷமாக வேலை விருப்பப்பட்டு செஞ்சிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்குது இதில். 8 வருஷமாக செஞ்சிட்ருக்கறதுனால இதில் விருப்பம் அதிகமாக ஆர்வம்லாம் இருக்குது. எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறமா தஞ்சாவூர் பெயிண்டிங் அதில் ட்ராயிங் வர்றதுனால அதில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க்கை கற்றுக்கிட்டேன். இப்போ 10 இயர்ஸாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பாரம்பரியமான தொழில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கு. இதில் ட்ரேஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா கல் ஒட்டணும், தண்ணி மக்கு ஊற்றணும், அதுக்கப்புறம் கருக்கடிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபெவிகால் அடித்து இந்த ஃபாயிலை ஊற்றி கொஞ்ச நேரம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பாலிஷ் போட்டோம்னா பாலிஷ் நல்லா வரும். இது பாலிஷ் பண்ணி முடித்த உடனே இந்தமாரி சின்ன கல்லுக்கு சின்ன ஊசியாக எடுத்துக்கணும், பெரிய கல்லுக்கு பெரிய ஊசியாக எடுத்து இந்த கல்லை இப்படி சுரண்ட வேண்டியதுதான். வணக்கம். நாங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறோம். எனக்கு 30 வருஷமாக ஆகுது. நான் கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்காரு 35-40 வருஷமாக செஞ்சிகிட்ருக்காரு. இந்த கோல்டு இதுதான் ரொம்ப கஷ்டமானது. நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். நான் தான் அந்த கோல்டு போடுவேன். இது மட்டும்தான் ஒரிஜினல் கோல்டு, தங்க கோல்டு, ஒரிஜினல் கோல்டு போடுறோம். மித்தது வந்து சிந்தட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் இந்த இது தான் தங்க கோல்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டிக்கு பின்ச்சிங்க, நூல் பின்ச்சிங்க எல்லாமே உண்டு. எல்லா இதுலேயுமே இங்கே வந்து அந்த இது மட்டும்தான். சிந்தட்டிக்குங்கிறது சாதாங்கிறதுலாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டிங்கு தான். எங்கள் பையனும் பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸு, எங்கள் வீட்டுக்காரும் பண்ணுறாரு, எங்கள் பொண்ணும் பண்ணுதுங்க, 2 பொண்ணுங்களும் பண்ணுதுங்க. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து 10 ஆளுங்க வேலை பார்க்குறாங்க, வெளியிலையும் வேலை பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆளுங்களும் பெயிண்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் இந்த கோல்டு போட முடியும். அதனால் வந்து காற்று ஏர் எதுவுமே இல்லாமல் ரூமுக்குள்ளே உட்காந்து தான் இந்த ஒர்க் பண்ண முடியும். இதுதான் நல்ல கோல்டு, தங்க கோல்டு. இது மட்டும்தான் பண்ணுறோம். ஆண்டிக்கு பின்சிங்கு தான், நியூ பின்சிங்கையும் செஞ்சு தரோம். தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் வந்து கல்லெலாம் ரொம்ப கிடைக்காது எங்களுக்கு, கோல்டுலாம் அதிகமாக கிடைக்காது எங்களுக்கு. ரொம்ப நாங்களே தயார் பண்ணி ஸ்டோன் வாங்கிட்டு வந்து உடச்சி தயார் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கோல்டும் கிடைக்காது. ஆர்டர் கொடுத்தா 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் கோல்டு கிடைக்கும். ஆர்டர் கொடுத்தா அப்புறம் தான் கோல்டு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோல்டு வந்து நாங்களே போட ஆரம்பிச்சிட்டோம். ஜெய்ப்பூர்லேருந்து கோல்டு வாங்கி நாங்கள் டேரெக்டாக ஒரிஜினல் கோல்டு தான் போட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த தொழில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் கற்றுக்கிட்டது சிரமப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி நல்லா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்க எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஒரிஜினல் கோல்டு மட்டும் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு கோல்டு டூப்ளிகேட் எதுவுமே நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப சிரமப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நிறைய 10 பேர் ஆளுங்களை வச்சு கொஞ்சம் கம்யூனிட்டி டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரைனிங் எடுக்கிறவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் எடுத்து இங்கே எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஆரம்பத்துலேருந்து கெச்சு நாங்களே தான் இப்போ ஜெராக்ஸ் எடுத்து போட்டுருந்தோம். இப்போ டெவலப் பண்ணதுக்கப்புறம் கெச்செல்லாம் நாங்களே கையில் போடுவோங்க. நல்லா கட்சிக்கு எல்லா கட்சியுமே கையிலே போட்டு திருத்தி கிருஷ்ணர், நடராஜர், பெருமாள் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக வித்தியாசமாக தான் ரெடி பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கண்ணு திறக்கிறதுக்கு ஒரு 4 நாள் பார்த்து தான் அவங்க கண்ணு திறந்து ஃபினிஷிங்கே பண்ணுவோம். கடைசியாக அப்புறம் ஃப்ரேம் போட்டு கொடுக்கறதுக்கு 4 நாள் பார்த்து ஃப்ரேம் போட்டு தான் கொண்டு டெலிவரி கொடுக்கும்போது 4 நாள் பார்த்து டெலிவரி கொடுப்போம். கெச்சு கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆர்வம். முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படும், கெச்சு கிடைக்காம போட முடியாமல் ரொம்ப ஆர்வம். கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த கெச்சு எல்லாமே ரெடி பண்ணி நாங்களே போட்டுட்ருக்கோம். இப்போ அதனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்து இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வச்சு நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு தொழில் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களும் செஞ்சு நிறைய பேர் நல்லா டெவலப் பண்ணி நல்லா வேலை செஞ்சுட்ருக்காங்க. சின்ன சைஸு பெரிய சைஸு எந்த சைஸ் இருந்தாலும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அது எம்போசிங் இப்போ கற்றுக்கிட்டு எம்போசிங் ஒர்க்கு இப்போ பிளாட் ஒர்க் இல்லாமல் எம்போசிங் ஒர்க்கு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. அதுமாதிரி நம்ம எம்போசிங் ஒர்க்கு ஃபுல் கல் வச்சு ஃபுல் எம்போசிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே நாங்களே இங்கேயே கற்றுக்கிட்டு நாங்களே இங்கே இப்போ கற்றுக்கிட்டாங்க. ரீசனாக ஒரு 2 இயர்ஸ் தான் கற்றுக்கிட்டோம். அது நாங்களே எங்கள் வீட்டில் வச்சு பண்ணி கொடுத்து நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்குறோங்க. எஜிப்ஷன் நிறையா பக்கம் எஜிப்ஷன் போவோம், வருவோம், அட்டன் பண்ணுவோம். நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்ன வரைக்கும் பெயிண்டிங்காக தான் போயிட்டுருக்குங்க. சின்ன பெயிண்டிங் பெரிய பெயிண்டிங் எவ்வளோ பெயிண்டிங் தான் டைம் எடுத்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க திருப்தியை வர வரைக்கும் திருப்பி போகிறதுக்கு ஒரு திருப்தி இல்லைம்பாங்க. திருப்தி வர வரைக்கும் அழிச்சு திருப்தி பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பெயிண்டிங்கை. சார் வணக்கம். என் பேர் கேசவன்.
நான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தது வந்து திரு வி. பன்னீர்செல்வம் சில்பகுரு அவார்டு, அவங்க தான் எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க. இதில் வந்து நான் ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த தொழிலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சின்ன வயசில் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. இவங்க பக்கத்து ஊர் தான் எனக்கு பிரதர் வந்து. அண்ணன் வந்து அவங்க என்னை ஃபஸ்ட்டு இந்த தொழிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்து இந்த பெயிண்டிங்கை பற்றி சொல்லி கொடுத்து இதை கற்றுக் கொடுத்து ஃபுல்லாகவே இதில் என்னை ஸ்டேட் அவார்டு வாங்குற அளவுக்கு என்னை வளர்த்து விட்ருக்காங்க. நான் ஃபுல்லாக இவங்கள்ட்ட தான் இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் ஒரு 13 வயசில் இவங்கள்ட்ட வந்தேன். 13 வயசுலேருந்து என்னை இங்கே பார்த்து பண்ணி இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளைவுட் எடுத்துப்பாங்க. பிளைவுட் இது மாதிரி இருக்கும். பிளைவுட் எடுத்துகிட்டு என்ன சைஸ் வேணுங்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, காடா துணின்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஃபெவிக்கலில் கலந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே கோட்டிங் அடிப்பாங்க. கோட்டிங் பார்த்திங்கன்னா சாக் பவுடரு, ஃபெவிக்கால் இதை மிக்ஸ் பண்ணி கோட்டிங் அடிச்சுட்டு இதில் என்ன படம் போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிடுவாங்க, ட்ராயிங் பண்ணிவிடுவாங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டோன்ஸ் ஆர்னமெண்ட்லாம் வருதோ அதெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி மக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி மக்கை ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம டிசைன் பண்ணுவாங்க. எந்தெந்த டிசைன் வேணுங்கிறத ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் கோல்ட் ஃபைல் ஒட்டுவாங்க. கோல்ட் ஃபைல் ஒட்டிட்டு கடைசியாக வந்து முகமெல்லாம் வரைஞ்சி கலரிங் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வரும். இந்த பெயிண்டிங் இப்போ என்னென்ன பெயிண்டிங் இதில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி படம் தான் மோஸ்ட்லி வராங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த காலத்துலலாம் கிருஷ்ணர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து போனாங்க. இப்போ கொஞ்சம் மாறி மாறி எல்லாமே போர்ட்ரைட்டில் நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், பாலாஜி, கணேஷ், லக்ஷ்மி, சரஸ்வதி, விஷ்ணு சம்மந்தப்பட்டது, சிவன் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கெட்சும் இதில் போடுவோம். ஒரு பெயிண்டிங் வந்து வரைகிறதுக்கு அந்த சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வரும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து எந்த மாதிரி இது பெயிண்டிங்கை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட குலதெய்வம் கொடுத்தா கூட அதை மாடிஃபிகேட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. முன்னாடிலாம் வந்து இந்த பெயிண்டிங்கை பற்றி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது. இப்போது இந்த மீடியா, இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கை பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுனால இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. முன்னாடிலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போகணும், எக்ஸிபிஷனில் போயிட்டு அங்கே வர்ற கஸ்டமர்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பேப்பர்லாம் கொடுப்பாங்க, அதை பார்த்து வந்து வாங்குறது மட்டும்தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. கஸ்டமரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ வந்து வாங்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து 1க்கு 10 கடை 15 பேர் அவங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு அவங்க வெப்சைட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க. அதனால் முன்னாடியே விட இப்போது கஸ்டமரோட அப்ரோச் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, எங்களுக்கு பெஸ்ட்டாகவும் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்குங்கிறது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணணும், நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் த பெஸ்ட் ஒர்க் இதை மட்டும் நாங்கள் வந்து அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அதனால நம்ம என்றைக்குமே வந்து மற்ற மார்க்கெட்டில் இருக்கிறத விட ப்ரைஸ் வந்து எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் இந்த குவாலிட்டி இதை மட்டும் குறைச்சிக்க மாட்டோம். பியூர் கோல்ட் ஃபைல் தான், பியூர் ஸ்டோன்ஸ் தான், ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணுறோம். அதனால் நம்மளோட ப்ரைஸோட நம்ம குவாலிட்டி வந்து நல்லா தெரியணும்னா கொடுத்தோம். இப்போ நாங்கள் எக்ஸாட்டிக் இந்தியா கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸாக வந்து நாங்கள் இவங்க கூட எங்கள்கிட்ட வந்து பெயிண்டிங்லாம் நாங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனால் இவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒன்லி மாஸ்டர் பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான பெயிண்டிங்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம். இவங்க கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சி எல்லாமே பண்ணி வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு ஃபேமிலியர். இப்போது எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் மாஸ்டர் பெயிண்டிங் பன்னீர்செல்வம் அண்ணனோட அவங்களோட பெயிண்டிங்லாம் நீங்கள் போய் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா டூ விசிட் ஃபார் எக்ஸாட்டிக் இந்தியா. அவங்க வெப்சைட்லேயே அவங்க யூனிட்லேயும் போய் அவங்களோட கேலரிலையும் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நல்லாவும் சூப்பராக எங்களோட மாஸ்டர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.